ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். இன்று 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களே, இன்று 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். இதனால் உங்களுக்கு இருந்த அர்த்தாஷ்டம சனி காலம் முடிந்து நான் உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறேன். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களையும் உங்கள் பூர்வ புண்ணியத்தின் பலன்களையும் வெளிப்படுத்தும் காலமாக இருக்கும். இப்போது விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் எப்படி பலன் பெறுவார்கள் என்பதை நான் கூறுகிறேன். மாணவர்களே, நான் உங்கள் 5ஆம் இடத்தில் அமர்வதால் கல்வியில் புதிய ஈடுபாடு உங்களுக்கு பிறக்கும். இதுவரை இருந்த மந்தநிலை மாறி படிப்பில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக கலை, இலக்கியம் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். மேலும் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர்கள். பரிகாரம்: புதன்கிழமைகளில் ஹயக்ரீவர் அல்லது சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இளைஞர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல வேலை அமையும். சொந்த தொழில் தொடங்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும். ஆனால் பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகம் செய்வோர் சிறிது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் காதல் விஷயங்கள் திருமணத்தில் முடியும் வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் கைகூடும். மேலும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலில் 7 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். பெண்களே, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் பிள்ளைகள் மூலம் பெருமைப்படத்தக்க செய்திகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். மேலும் புதிய ஆபரணங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த மன அழுத்தம் மறைந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். முதியோர்களே, உங்கள் பேர குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உங்கள் அனுபவமும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். மேலும் நீங்கள் ஆன்மீக பயணங்கள், யாத்திரை மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் கட்டுக்குள் வந்து நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், பேனா, புத்தகம் அல்லது இனிப்புகள் தானம் வழங்குங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு தெற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9, 17, 26, 35. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் ஹனுமதே நமஹ. விருச்சிக ராசியினரே, நான் உங்கள் 5ஆம் இடத்தில் அமரும்போது குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் புண்ணிய பலனை இரட்டிப்பாக்கும். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தால் உங்கள் புண்ணிய கணக்கு அதிகரித்து வாழ்க்கை சுபிட்சமாகும். நான் சனி பகவான், கர்மத்தின் அடிப்படையில் பலன் அளிப்பவன். நல்ல செயல்களை செய்து தர்மத்தின் வழியில் நடந்தால் என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.
ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः।